எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் மைசூரில் ஒரு சில இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்தலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் என்ன ஆயிருக்குன்னா, ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டு நிறைய டெத்தெல்லாம் நடந்திருக்கு. அதனால் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க, கூட்டம் கூட்டமாக அந்த பாப்புலரான மைசூரில் இருக்கிற ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு கார்டியாக் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அது அந்த விஷுவல்ஸை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. லாங் க்யூஸ், அதாவது பீப்புள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேயே போயிட்டு கன்சல்டேஷனுக்காக சீக்கிரமே போயிட்டு அவுட் பேஷண்ட்டாக போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது டெய்லியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபியர்ஸ் அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் பற்றி ஃபியர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சடன் கார்டியாக் டெத்து அதாவது பர்டிகுலராக ஹாசன் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த அடல்ட்ஸுக்கெலாம் கூட யங் அடல்ட்ஸுக்கெலாம் கூட நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் KS சதானந்தா, மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் மைசூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பப்ளிக்கிட்ட பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மீடியா பீப்புளை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேனிக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ஜெயதேவா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுனால மட்டும் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படிங்கிறத அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அதாவது பீப்புள் எங்கே வேணால் ஹார்ட் செக்கப் பக்கத்துலேயே எங்கேயாவது இருக்குன்னா அங்கேயே கூட பார்த்துக்கலாம். நம்ம இங்கேயே தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹார்ட் செக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணுறதுனால மட்டும் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்மளுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லாட்டா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். ரெகுலர் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். எசென்ஷியலாக நம்மளுக்கு வேணுங்கிறத நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜெயதேவா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எக்ஸிஸ்டிங் அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே இன்பேஷண்ட்டாக அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப ரூமர்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் மந்த்லேயே 23 ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட், அதாவது ஹார்ட்டோட டெத்து நடந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் டெத்து நடந்திருக்கு. அதாவது 40 டேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 பேர் இறந்தவங்க 19 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அப்புறம் 8 பேர் 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அது ஹார்ட் அட்டாக் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 8% இன்க்ரீஸ் பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது அப்படிங்கிறத பெங்களூரு ஜெயதேவா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஹாசன்னு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களாம் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செக்கப் பண்ணிக்கணும்னு அங்கே அந்த கன்சர்னால் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சீரியஸ் நோட் எடுத்து அதாவது டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க. சடனாக இந்த மாதிரி டெத் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு. அதை நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸோட, அதாவது இந்த ஹாசன்ட அந்த செப்பரேட் கேஸ் எல்லாம் இருக்கும்ல ஹாசனோடது, அதுக்கும் இன்னும் நிறைய அவங்க ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்லாம் நம்ம மெயினானது. அதனால் நம்ம ஆயில் ஐட்டம்ஸு ஃபேட் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஒரு ஏஜுக்கு அப்புறம். இப்போல்லாம் வந்திருக்கே 19 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் கூட வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறைக்க முடியும். ஹைப்பர் டென்ஷன்லாம் குறைக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்க. வாக்கிங் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.